அஷ்டமசனியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனியால் இன்று முதல் எப்படி இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் பாக்கியசனியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பார்ப்போம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் முதல் அஷ்டமசனி முடிவுக்கு வருகிறது. சனி பகவான் சுமார் 5 வருட காலங்களாக உங்களுக்கு கஷ்டநஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பாவி. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி. உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரவிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் எப்போதுமே ஆகாது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்தே பல்வேறு விதங்களான போராட்டங்கள் இருந்திருக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு கண்டகசனி ஆரம்பித்தது. 2023 ஜனவரியில் அஷ்டமசனி ஆரம்பித்தது. வருகின்ற 2025 மார்ச் மாதத்துடன் உங்களுக்கு அஷ்டமசனி முடிவுக்கு வருகிறது. எப்போது உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்ததோ அந்த நேரத்திலிருந்து பிரச்சனைகள் ஆரம்பித்துவிட்டது. 2020ஆம் ஆண்டிலிருந்து கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் ஆரம்பித்துவிட்டது. 2025 மார்ச் மாதம் முதல் எல்லாவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு 5 வருட காலங்களாக நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் இழுபறியாக அமைந்திருக்கும். நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் தோல்வியே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். கடந்த 5 வருட காலங்களாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். எங்கு சென்றாலும் வழக்கு எதை செய்தாலும் இழுபறி என எல்லா காரியமும் மந்தமாக இருந்திருக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதத்தில் இருந்து நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும். இதற்கு முன்னால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக மறைந்துவிடும். உங்களுடைய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் மறைந்து போகும் என்று சொல்ல முடியும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமென்று பார்க்கின்றபோது வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏனெனில் உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டங்கள் முடிவுக்கு வந்தாலே மிகப்பெரிய அளவிலான சிறப்பான நிலையாகும். இனி உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். புதிதாக தொழில் துவங்குதல் வியாபாரம் துவங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ள முடியும். நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று நல்ல கம்பெனியில் வேலை செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறவேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து போகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர்ந்து காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும். இந்த மாதிரியாக நல்லபல அதிர்ஷ்டகரமான பலன்களை கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்திலிருந்தே கண்டிப்பாக பெற முடியும். ஏனெனில் சனி பகவான் பெயர்ச்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அதாவது 5 வருடங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. இனிமேல் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மிகப்பெரிய அளவிலான மாற்றமான முன்னேற்றமான நிலைகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை எட்டிப்பிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது. உத்தியோகம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி குறைப்புகள் கூட நிகழ்ந்திருக்கலாம். 2023 ஜனவரி மாதத்தில் அஷ்டமசனி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து தொல்லைகள் பெரிய அளவிற்கு மாறி இருக்கும். ஏனெனில் சனி ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சிபலத்துடன் மூலத்திரிகோணத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் இருந்திருக்கும். ஒரு சிலர் உத்தியோகத்தை நிர்பந்தமாக கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் பல்வேறு விதங்களான போராட்டங்கள் இருந்திருக்கும். கடந்த காலங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் கசப்பான நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கும். சொந்த தொழிலில் நஷ்டங்கள் வியாபாரத்தில் நஷ்டங்கள் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தொழிலை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இதுவரையில் நீங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தையே சந்தித்து இருந்திருப்பீர்கள். உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்கள் இருந்திருக்காது. வெளிநாட்டிற்கு சென்றும் நல்ல சம்பளம் இல்லை நல்ல கம்பெனி அமையவில்லை என்ற அவல நிலை இருந்திருக்கும். ஒரு சிலர் ஏதாவது முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகள் முழுவதையும் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும்.
படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவமாணவிகள் எல்லாம் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்காமல் இருந்திருப்பார்கள். கடந்த 5 வருடங்களாக மாணவமாணவியர் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாத நிலை இருந்திருக்கும். படிப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். படிப்பில் ஈர்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும். மாணவமாணவிகளுக்கு உடல்நல ஆரோக்கியம் இல்லாமல் ஞாபக சக்தி இல்லாமல் இருந்திருக்கும். எனவே கடந்த 5 வருட காலங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மோசமான காலகட்டங்களாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இவற்றை எல்லாம் கடந்து ஒரு இறுதி காலகட்டத்திற்கு வந்துள்ளீர்கள். இந்த கண்டகசனி அஷ்டமசனியை கடந்து 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள். இது போன்ற கஷ்டநஷ்டங்களான நிலைகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வராது என்று சொல்ல முடியும். மறுபடியும் உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டங்கள் வருவதற்கு சுமார் 30 வருடங்கள் ஆகும். எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது இனிமேல் இருக்காது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வழக்குகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும். இதுவரையில் வராமல் இருந்து கொண்டிருந்த பணம் அனைத்தும் உங்களை வந்து சேரும். சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 வருட காலங்களாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்ததால் நிறைய பேருக்கு கண்களில் பிரச்சனை, பேச்சுகளில் பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் என பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். தற்போது அப்படிப்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் மாறி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இதுவரையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பப் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய திறமைகளுக்கு பரிசும் பாராட்டுகளும் இனிமேல் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய திறமைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். இதுவரையில் இருந்த பெரும் போராட்டத்திற்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு காரியத்தையும் நம்பி துணிச்சலோடு இறங்கி அவற்றில் காரிய வெற்றிகளை காண முடியும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டங்களில் நிறைய பேருக்கு விபத்துகளும் கண்டங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும். 2025 மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டம் மட்டுமில்லாமல் தற்போது இருந்தே உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சி பெற்று பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய மனதில் நிம்மதி ஏற்படும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலம் வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது. இனிமேல் உங்களுக்கு நடக்கப்போவது எல்லாமே அதிர்ஷ்டகரமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்கும். இனிமேல் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஆதாயங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு. இனிவரும் காலகட்டங்களில் உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை பார்க்க முடியும். உங்களுடைய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டங்களில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அவ்வாறான விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டம் வந்துவிட்டது. கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்குமென்று சொல்ல முடியும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனி அமைதியான மாற்றமான முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கிறது. ஒரு யோகமான வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த காரியத்தையும் துணிந்து செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. இந்த காலகட்டங்களிலிருந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள், தடைகள், தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நல்ல குடும்பம் அமையாமலிருந்தவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான யோகங்களும் உண்டு. குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். 2025 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமரவிருக்கிறார். ஒரு கேந்திராதிபதியான சனி பகவான் ஒரு திரிகோணமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்கிறார். சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வது சிறப்பு.
ஏனெனில் கேந்திராதிபதி கோணத்தில் அமர்வது என்பது அதிர்ஷ்டமாகும். இது நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த பெரிய கஷ்டநஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துவிட்டீர்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டகசனி காலகட்டத்திலும் அஷ்டமசனி காலகட்டத்திலும் எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவித்தீர்களோ அதைவிட அதிக அளவிலான சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். 2020ஆம் ஆண்டு முதல் உங்களுக்கு ஆரம்பித்த பிரச்சனைகள் தற்போதிலிருந்து மறைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுடைய முயற்சியினால் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிவரும் காலங்கள் வசந்த காலங்கள் என்று சொல்ல முடியும்.